அடுத்தது நம்ம ரிஷபம் போயிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம சீக்கிரமா போயிடலாம். சரிங்களா? ரிஷபம், இந்த 6ஆம் இடம்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை, இது வந்து தொழில். ஓகேங்களா? உங்களோட 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா துலாம் அண்ட் வந்து கும்பம். தொழில் வந்து பாத்தீங்கன்னா கும்பம். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள். அதே இதுதான் 48 நாள். சக்கரத்தாழ்வார். ஓகேங்களா? சோ ரிஷப லக்னத்துக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க லக்னம்னு போட்டிருக்கேன். லக்னத்துக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள். அண்ட் வந்து தொழில் பண்றீங்க, சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சக்கரத்தாழ்வார். ஓகேங்களா? அதே 48 நாள் அதே ப்ராசஸ். ஸோ ஃபோட்டோ வீட்டில் வைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டில் வச்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தலத்துக்கு போயிட்டு 48 நாள் வந்து கண்டினியூவாக அர்ச்சனையோ அல்லது நார்மலாக வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்தலத்துக்கு வந்து போயிடுங்க. ஓகேங்களா? ரிஷப லக்னத்துக்காரங்க. அடுத்து போயிடலாமா? யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். கால புருஷனுக்கு 3வது லக்னம். சரிங்களா? இவங்களோட தொழிலுக்கான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம். இந்த மாதிரி டீட்டெயிலா வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க வந்து போகும்போது மாற்றம் நிச்சயமா வந்து ஏற்படும். இந்த 48 நாள் வந்து கண்டினியூவா நீங்க பண்ணும் போதுதான் அதற்கான வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. வரதராஜ பெருமாள்னு உள்ள இருப்பாரு. அத்திவரதர் ஸ்தலம். அத்திவரதர் வந்து வணங்கும் போது நிச்சயமா வந்து இந்த மிதுன லக்னத்துக்காரங்க தொழிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த 48 நாள் அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இவங்க வந்து 48 நாள் காஞ்சிபுரம் அத்திவரதர் வந்து போக முடியாது. அதனால போட்டோ வாங்கி வீட்டுல வச்சு வீட்டுல வந்து பூஜை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? தொழில் வேலை பாக்குறவங்க வந்து முருகர் வீடு பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கும் போகலாம். அல்லது முருகர் போட்டோ வீட்லயே இருக்கும். தனியா ஒரு போட்டோ வாங்கி வைக்கணும் கூட கிடையாது. வீட்லயே இருக்கும். அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு 48 நாள் கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா 100% வந்து அது நிறைவேறும். அடுத்தது போயிடலாமா? அடுத்தது என்ன? கடகம். சீக்கிரம் போலாம். ஏன்னா இன்னும் ஒரு டாபிக்